सुरेश हरीलाल सोनी समाज सेवक। கையில யூரின் டியூபோட தள்ளாத வயதிலும் அரங்கத்தையே அதிர வைத்த 81 வயது முதியவர். சமூக சேவைக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த மாமனிதர். கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம் காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா. ஒரு கிராமத்திற்கே தந்தையாக வாழும் சுரேஷ் ஹரிலாலை விருது வழங்கி கௌரவித்த இந்தியா. பூத்ததே 1000 பூ சிரிச்சிடு ராசா. சமூக சேவைக்காக குஜராத்தை சேர்ந்த சுரேஷ் ஹரிலால் சோனி அவர்கள் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. இவரு 1988 தன்னுடைய மனைவி இந்திரா சோனியோட சேர்ந்து சஹயோக் குஷ்டா யங்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிறுவனாரு. இந்த ஒரு அமைப்பு குஷ்ட நோயாளிகள் அவங்களுடைய குடும்பங்களுக்கு உதவுது. இன்னைக்கு இந்த ஆசிரமத்துல 1000க்கும் மேற்பட்டோர் ரொம்ப பாதுகாப்பாவும் மரியாதையோடையும் வாழ்றாங்க. சுரேஷ் ஹரிலால் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே சமூக சேவையில அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. கையில யூரின் டியூபோட 81 வயசுலயும் அவ்வளவு சுறுசுறுப்பா வந்ததை பார்த்து அரங்கமே அதிர்ந்து போயிருக்கு. பாரத பிரதமர் மோடியும் இவருடைய சுறுசுறுப்ப வியந்து பார்த்திருக்காரு. சுரேஷ் ஹரிலால் சோனி அவர்களுடைய சமூக சேவையை பாராட்டி இந்திய அரசால பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹேவியர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.